ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் வந்து நிறைய வழக்குகள் நாளுக்கு நாள் பதிவாகி கொண்டே இருக்கு. அதுவும் வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் கிடைக்காதா ஏங்கி கிடக்கிற காலமாக வந்து மாறிக்கொண்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையில் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். முந்தி பார்த்தோம்னு சொன்னா இவங்களுக்கு கண்டென்ட் சொன்னா இந்தியா, வெளிநாட்டுல இருந்து எடுத்துக்கணும். அதுல வந்து உலக நாடுகள் வந்து போர் ஆரம்பிக்க போகுது என்ற மாதிரி உக்ரைன், ரஷ்யா அந்த பேச்சுவார்த்தைகள், இப்ப இந்த சீனா அப்படியான விஷயங்கள் வந்து போய்கொண்டிருந்தது. பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் தாண்டி இப்ப இலங்கையில கூட டெய்லி வந்து கண்டென்ட் கிடைக்குமா, இப்படியெல்லாம் கண்டென்ட் இருக்கான்ற வந்து ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து துப்பாக்கி சூடா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், அப்படியா நிகழ்வுகள் வந்து நடந்த வண்ணமே இருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா நேற்றைய தினம் வியாழக்கிழமை 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வந்து ஒரு தம்பதிகள் 2 நபருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க பேர்ல இருந்த ஒரு குற்றச்சாட்டு, அதாவது 2 வயது குழந்தையை துன்புறுத்தியே கொலை செய்திருக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு காரணமாக தான் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். யார் அந்த குழந்தை, எதுக்காக கொலை செஞ்சாங்க, என்ன நடந்தது இந்த கேஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தோம்னு சொன்னா 2018ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி அந்த அளவுல வந்து நாட்டையே ஒழுகி போட்ட மாதிரி ஒரு கேஸ் வந்து கிடைச்சது. என்ன கேஸ்ன்னு சொன்னா, 2 வயதான ஒரு ஆண் குழந்தை தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட தம்பதிகள், தாய் தந்தை அவர் 2 பேருமே இந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்திருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து இந்த குழந்தையை வந்து கொடுமை செய்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸ் பதிவாகி இருந்தது. சோ அந்த கேஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல சமூக ஊடகங்கள் இல்லாத காரணத்தினால அதிக வந்து மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கவான்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருந்திருக்கு. ஆனா வானொலி, பத்திரிகை ஊடாக வந்து நாளுக்கு நாள் இந்த கேஸ் அப்டேட் வந்து கொடுத்து கொண்டே இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நியூஸ் பற்றி தெரிஞ்சவங்க சொன்னா அந்த காலகட்டத்துல அந்த நியூஸ் வந்து ஒரு ஃபாலோவா போய் கொண்டு இருந்துச்சு. வானொலியில வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இப்படியா நியூஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு, இந்த விசாரணை வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. அந்த வழக்குல கிட்டத்தட்ட 7 வருஷம் கழித்து நேற்றைய தினம் 2025 பிப்ரவரி 6ஆம் தேதி விடை கிடைத்திருக்கிறது. அந்த 2 தம்பதிகளுக்கும் அவர்கள் செய்த தவறு வந்து உத்தியோகபூர்வமா வந்து நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை வந்து சுஜீவ நிசாங்க தலைமையில, அவர் வந்து ஒரு நீதிபதி, அவற்றை தலைமையில வந்து மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா யார் இந்த தம்பதிகள் சொன்னா, கொழும்புல மாளிகாவத்த என்ற இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதிகள் வந்து தங்களுக்கு குழந்தை வேணும் என்ற காரணத்தினால தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. அந்த பிள்ளை வந்து ஒரு ஆண் பிள்ளை, 2 வயதான பிள்ளை. அந்த பிள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர்த்த வந்து துன்புறுத்தி இருக்காங்க. அது என்னத்துக்காக துன்புறுத்தி இருக்காங்கன்னு இந்த வரைக்கும் இந்த காரணம் தெரியல. அவங்க இப்ப வரையும் கோர்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கு. எங்களோட சுய விருப்பத்தின் பேர்ல அந்த பிள்ளைகளை நாங்க தத்தெடுத்து கொண்ட நாங்க துன்புறுத்த இல்ல, எங்கள் மீது வந்து தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா இப்ப வரையும் அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதே கேஸ் இவ்வளவு தூரம் வந்துச்சுண்டா, அந்த காலகட்டத்துல அந்த பிள்ளை வந்து இறந்த உடனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, போலீஸ் வந்து உடற்கூற்று ஆய்வு, அதாவது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப முன்னாடியே அந்த குழந்தையின் உடலை வந்து எரிக்க வேணும் என்ற மாதிரி வந்து உடலை வந்து இல்லாம ஆகணும் என்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் முதலாவது அவங்க விட்ட மிஸ்டேக். இதை வச்சுதான் போலீசார் வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, எதுக்காக வந்து இவங்க இவ்வளவு அவசரப்படுறாங்க, எதுக்கு இந்த உடலை வந்து கொண்டு எரிக்கணும் கொஞ்சம் அவசரப்படுறாங்க, ஏன்னா தாங்க வந்து ஒரு ப்ரோசஸ் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. பார்த்து என்னென்ன உடம்புல இருக்கு, அந்த பிள்ளை வந்து தானா செத்து இருக்கா இல்லாட்டி கொலையா தற்கொலையா என்றது எல்லாமே பார்த்து அதுக்கு பிறகுதான் எரிக்க கொடுப்பாங்க, ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்த பிறகு. அப்ப இவங்க உடற்கூற்று பரிசோதனை செய்ய முன்னமே எதுக்காக அந்த பொடியை வந்து எரிக்க நின்றவங்க என்றது வந்து முதலாவது இந்த கேஸ் எழுதுறதுக்கான காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, குழந்தை வந்து இறந்து போன நிலையில இவங்க குழந்தைக்கு வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக, வந்து சீரியஸா இருந்த நிலையில இறந்து போன நிலையில வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்காக கொழும்புல இருக்கிற ஆதார வைத்தியசாலையை கொண்டு போயிருக்காங்க. அங்க அனுமதிக்க முடியாத நிலையில ஒரு தனியார் வைத்தியசாலையை கொண்டு போய் அங்கதான் ட்ரீட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. அதுவும் வந்து டவுட் ஆயிருக்கு, என்னதுக்காக ஆதார வைத்தியசாலை கொண்டு போயிட்டு அங்க அனுமதிக்காம, அங்க போயிட்டு ஓட் பண்ணாம திருப்பி கொண்டு வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றது வந்து 2வது சந்தேகம். இந்த சந்தேகத்தின் அடிப்படை
அடிப்படையில தான் அவங்க வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அந்த விசாரணையில வந்து தெரியப்பட்டது என்னன்னு சொன்னா, இவங்க வந்து அந்த இது செய்யல என்ன தான் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த குழந்தையோட உடலை வந்து கைப்பற்றி போலீசார் வந்து அவங்க அந்த தாக்குறதுக்கும் எரிக்கிறதுக்கு முன்ன வந்து உடலை வந்து போலீசார் கைப்பற்றி அது வந்து உடற்கூற்று பரிசோதனைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, அந்த உடற்கூட்டு பரிசோதனை செஞ்ச வைத்தியரை வந்து விழுந்து போயிட்டேன்னு சொன்னா, 2 வயதான ஆண் குழந்தையின் உடல்ல வந்து 90 காயங்கள் வந்து இருந்திருக்கு. அதாவது அடிச்ச காயங்கள், கண்டின காயங்கள், தீ சுட்ட காயங்கள் என்று சொல்லி 90 காயங்கள் வந்து இருந்திருக்கு. அதோட வந்து அந்த குழந்தையின் பிறப்புறுப்புலையும் வந்து சேதமடைகிற அளவுக்கு வந்து காயங்கள் வந்து இருந்திருக்கு என்ற மாதிரியும் வந்து அந்த உடற்கூட்டுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இப்படி வந்து உடற்கூற்று பார்த்த பிறகுதான் அந்த கேஸ் வந்து இன்னும் சிவியரான ஆக்ஷனுக்கு போயிடுச்சு, சீரியஸா மாறிச்சுன்னு சொல்லலாம். அந்த கேஸோட அந்த இதே வந்து புரட்டி போட்டுட்டு சொல்லலாம். சொன்னா நார்மலா வந்து ஏதோ சின்ன பிள்ளை வளர்த்துதான் செத்துட்டு அவங்க எரிக்க போயிருக்காங்க இதுல வந்து பார்த்த ஊடகம் வந்து இந்த ஒரு இதுக்கு பிறகு வந்து இந்த உலகம் வந்து என்ன செய்யுதுன்னா இது பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து இவ்வளவுக்கு துன்புறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்கள தவிர வேற யார் செஞ்சிருப்பாங்க. இப்படி வேற யாரும் செஞ்சிருந்தா கூட இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இவங்க தான் அந்த துன்புறுத்தலை வந்து மேற்கொண்டிருப்பாங்க, வீட்டுக்காரர் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த அடிப்படையில வந்து இவங்களை கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டு நேற்றைய தினம் வந்து அந்த விசாரணைக்கு வந்து முடிவு கிடைச்சிருக்கு. கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் வந்து 100% பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு எதிராக தான் கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளைய வந்து இவங்க தான் துன்புறுத்தினாங்க என்ற அளவுல வந்து கிடைத்திருக்கு. இவர்களோட வாக்குமூலத்துக்கு எதிராக சொல்லாம அவங்க வந்து அங்க செய்யல என்ற வாக்குமூலத்துக்கு வந்து எதிராக தான் கிடைச்சிருக்கு. சோ சுஜீவன் நிசாங்க என்ற நீதிபதி தலைமையில வந்து நேற்றைய தினம் அவர்கள் 2 பேருக்குமே மரண தண்டனை வந்து விதித்திருக்கிறார். சிறுவர்கள் வந்து தத்தெடுத்து, அதாவது வந்து ஒரு பிள்ளைய வந்து தத்தெடுத்து வளர்க்குறீங்கன்னு சொன்னா அவங்களால இயன்றால் மட்டுமே தத்தெடுத்து வளவுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து அந்த குழந்தைய வந்து துன்புறுத்துற அளவுக்கு வந்து செய்யாதீங்கன்னு சொன்னா, அது ஒரு பச்சை குழந்தை, 2 வயசான குழந்தை, வெளியில சொல்ல முடியாத அந்த வலிகளை அந்த குழந்தைய வந்து இவ்வளவுக்கு வந்து துன்புறுத்துற வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த குழந்தைக்கு வந்து வேற யாரால துன்புறுத்தல் ஏற்பட்டிருந்தா கூட பெற்றோராகிய நீங்கள் தான் அதை கவனிச்சிருக்கணும். அப்படி பார்த்தா கூட உங்கள வழக்கு போட வேண்டி வரும்னு சொன்னா நீங்கள் வந்து போலீஸ்ல சொல்லி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது உங்களோட தவறு. நீங்க அதை மறைக்கிறீங்கன்னு சொன்னா அது உங்கள் மீது தவறு. சோ இந்த கேஸ் வந்து இப்ப நேற்றைய தினம் வந்திருக்கு. நேற்று தினம் வந்தவங்களுக்கு வந்து அந்த ரிமைண்ட் ஆயிருக்கும். இது 2018ஆம் ஆண்டு உலகை ஒழுக்கிப்பட்ட ஒரு சம்பவம்னு சொல்லல. இப்ப கேரளால, இந்தியால, தமிழ்நாட்டுல வந்து நிறைய விஷயமான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த கொலை, இந்த கொலை, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு சொல்லி இலங்கையில கூட தெரியாத அளவுக்கு வந்து நிறைய வழக்குகள் வந்து குவிஞ்ச வண்ணம் தான் இருக்கு. நாளுக்கு நாள் வந்து நாங்க நீதிமன்றத்துல போய் இந்த பார்த்து தான் தெரியும் எவ்வளவு கேஸ் வந்து கொண்டிருக்கு, எவ்வளவு கேஸுக்கு வந்து என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு. எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து அந்த விஷயம் வந்து தெரியாது. சோ சிறுவர்களை வந்து கவனமா வைத்துக் கொள்ளுங்க. யாருனாலும் சொல்லும் சரி துன்புறுத்தாதீங்க. உங்களால கவனிக்க முடியாட்டி அவர்களுக்கு ஏற்ற கவனிக்கிற இடங்கள் வந்து இருக்கு, அங்க கொண்டு போய் வந்து பாதுகாப்பா வந்து பிள்ளைகளை விட்டுக் கொள்ளுங்க. நீங்கள் வந்து அவங்களோட கொடுமைப்படுத்தாதீங்க, அவங்களை வந்து வந்து கஷ்டப்படுத்தாதீங்க தான் சொல்றது. இலங்கையில வந்து இப்படியான ஒரு கேஸ்க்கு வந்து மரண தண்டனை கொடுப்பாங்கன்றது வந்து யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இலங்கையில வந்து நிறைய கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்களுக்கு கொடுக்காத தண்டனை வந்து கொடுத்திருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள உடம்புல இருந்து அவ்வளவு காயங்கள் வந்து இருந்திருக்கு, அவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றது வந்து நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, ஆனா எல்லா கேஸுக்குமே விதிக்கப்படுறது இல்லை. எப்பயாச்சும் 1-2 கேஸ் தான் விதிக்கப்படும். அப்படியான எழுதப்படாத அத்தியாயங்கள்ல இதுக்கும் ஒன்றுன்னு சொல்லலாம். சோ இப்படியான நியூஸ்களை வந்து நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கும் வேலை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் பானு.